முக்கியமாக இது விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம். இது இலவசமாக பண்ணுறவங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ அழகாக சீரியஸாக பேசிட்டு போது என் காமெடி பாட்டி ஒன்று வந்தாங்க, கண்ணு தெரியல. அவங்களுக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல. நிஜமாக அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலாக என் சம்பவம், என் வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற போது அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் எங்கள் அப்பா விட மாட்டான்ல, எங்கள் அப்பனுக்கு ஒன்றுக்குமா நான் எப்படி விட முடியும் அப்படின்னு. எங்கள் படம் தர்மதுரை படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்தா இருக்கட்டும். உங்கள் லெட்டரை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். இவ்வளோ அழகாக சீரியஸாக பேசிட்டு போது என் காமெடி. முதல்ல இந்த அறம் செய்து பழகு இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். நான் முதல்ல நினச்சேன் நல்லது தான் பண்ணுறாங்க, முதல்ல நம்மளாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லது பண்ணும்போது எதுக்கு விளம்பரம் அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை அவர் ரொம்ப அழகாக கொடுத்தார். முக்கியமாக இது விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம். இது இலவசமாக பண்ணுறவங்கிறது ரொம்ப முக்கியம். அதை முதல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்திருக்காரு. ஆனால் இதோட பெரிய அழகு என்னென்னா, அவர் டாக்டர் குருசங்கர் அவர்களே அதில் நடித்தது. ஏன்னா அவர் அங்கே பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆழமாகவும் ஆகுது. ஸோ பார்க்குற பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் முக்கியமாக அவரோட முகம், அவரோட பேச்சு அது ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது, நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்புகிற மனுஷன் தான். ஸோ அதனால் அது அவர் நடித்ததில் மிகப்பெரிய அது கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் அந்த அழகு தமிழில் வச்சுங்க, அறம் செய்து பழகுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. தர்மதுரை படம் எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேஷண்ட்டாக போயிருக்கேன். நான் டாக்டராக இருந்து பேஷண்ட்டை பார்க்குற நடிப்பாக இருந்தாலுமே அது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, ஒரு ஷாட்டில் வந்து பாட்டி ஒரு குழந்தெல்லாம் இருக்கும், ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, கண்ணு தெரியல. அவங்களுக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல. நிஜமாக அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலாக என்னால் சீரியல் பார்க்கும்போது அந்த அம்மா சாதாரணமாகவே சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதை உட்காந்து கேட்குறது, அதை க்யூர் பண்ணுறது நடிக்கும்போதே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குதுன்னா, இத்தனை பேரோட 10,500க்கு மேற்பட்டவங்களோட குறைகளை தீர்த்து வச்ச உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கிடச்சும் தெரியுது. பட் நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் 50 வருஷம் இல்லை, 100 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இதே போல் ஏன்னா இப்போது ஆக்சுவலாக என் சம்பவம், என் வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற போது அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறது முக்கியமானது. எங்கள் அப்பாவுக்கு சுகரில் நாங்கள் கால் எடுத்து அப்புறம் 1 இயர் கழிச்சு இறந்து போனார் எங்கள் அப்பா. அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்போது முதல்ல வர சேர்றது அப்பா உயிர் முக்கியம்னு ஒன்று இருக்குது. 2வது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுறது தான் முக்கியமாக இருந்தது. அது மிகப்பெரிய வேதனை. ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். எல்லோரும் என்னை கேள்வி கேட்டாங்க, காசு அப்பாவை சேர்த்துட்டேன் ஆனால் காசுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் எங்கள் அப்பா விட மாட்டான்ல, எங்கள் அப்பனுக்கு ஒன்றுக்குமா நான் எப்படி விட முடியும் அப்படின்னு. அப்படி தேதி ஏதோ ஒன்று பண்ணி அப்பா ஒரு வழியாக சேவ் பண்ணும். பட் ஆனால் முன்னாடி நிற்கிறது இல்லாதவங்களுக்கு முதல்ல முன்னாடி நிற்கிறது பணம் தான். எப்படி பணத்தை கட்ட போகிறோங்கிறது தான். ஸோ அந்த பயத்தை, நோயை விட அதை கட்ட போகிற ஃபீஸ் தான் முதல்ல பெரும் பயமாக இருந்தது. அந்த பயத்தை போக்கிருக்கீங்க முக்கியமாக, அதுதான் மிகப்பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த அறம் செய்து பழகினும் ஆழமாக வளரணும், வேர் விடணும். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படம் தர்மதுரை படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்தா இருக்கட்டும். உங்கள் லெட்டரை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் படத்தை அங்கீகரிச்சிக்கும் போது அது இன்னும் நேர்மையான படமாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 28 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் வந்து மதுரையில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தேன். நாங்கள் மருத்துவத்தை கல்வியிலே இப்போ காலடி வச்சுருக்கோம். ஒரு நர்சிங் காலேஜ் கட்டியிருக்கோம். ஸோ வி ஆர் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். பட் 30 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். இதில் 2 விதமாக எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போலையும் பணம் இருக்கவங்ககிட்ட பணம் வாங்கி மருத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறோம். பட் சில ஃபீல்டு நீங்கள் பார்த்த மாதிரி பல லட்ச கதைகளில் இருந்து பிறக்கி எடுக்கப்பட்ட 5 கதை தான் இது. உதடு பிளவு ஒரு குழந்தைக்கு, ஜனனிக்கு நீங்கள் பார்த்தீங்க. உதடு அன்னப்பிளவுனுவோம், கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட்.
அந்த டிசீசஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுறோம். இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே, எக்ஸாக்ட் நம்பர்னா 10,536 இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். 1000 குழந்தைக்கு மேலே புற்றுநோய் வரும்போது புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை உயிரை காப்பாற்றிருக்கோம். ஸோ கிட்ஸ் வித் கேன்சர் ஹவ் பீன் கியூர்ட். 80% குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்தால் அவங்களை காப்பாற்றலாம். பெரியவங்களுக்கு அப்படி கிடையாது, எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை பொறுத்து தான் காப்பாற்ற முடியும். ஸோ 1000 குழந்தைக்கு மேலே நாங்கள் அந்த சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிஸ் சென்டர் மதுரையில் நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படி நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். பட் இத்தனை வருஷம் பண்ண இந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு ஏன் ஒரு குறும்படமாக எடுத்து போடணும்? ஏன் இந்த அறம் செய்து பழகு, அதுவும் ஏன் மெட்ராஸில்? இந்த கேள்விக்கு பதில் வந்து இன்னொரு உண்மை கதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மதுரை பக்கத்தில் திண்டுக்கல்ல உமா நாராயணன் ஒரு தம்பதியினர். ரொம்ப வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி கடைசியா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு நீங்க படத்துல பார்த்தது போல கிளெஃப்ட் லிப், இந்த உதடு சேரல. இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களும் as usual பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they started abusing their parents. ஸோ அதுல மனசு உடஞ்சு போய் அந்த பெற்றவங்க பல இன்னல்களை தாண்டி சரி எப்படியோ நம்ம பிள்ளையை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனையுடைய கதவையும் தட்டுறாங்க. 7 மருத்துவமனைகளுக்கு போறாங்க. ஒண்ணு மருத்துவமனையில வசதி இருக்கு, அதாவது நல்ல பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாமே இருக்காங்க. பட் அதுக்கு பே பண்ற வசதி இவங்க கிட்ட இல்லை, பேஷண்ட் கிட்ட இல்லை. மருத்துவமனையில வசதி இருக்கு வைத்தியம் பார்க்க, ஆனா அந்த மருத்துவமனை அணுகிற வசதி பேஷண்ட் கிட்ட இல்லை. சரி இலவசமா பார்க்குற மருத்துவமனை சிலதுக்கு போகலாம் அப்படின்னு போனாங்கன்னா அந்த மருத்துவமனை இலவசமா பார்க்குற மருத்துவமனைகள்ல கூட இந்த வசதி கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தேவை, ஒரு தனி டீம் தேவை, அந்த காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒன்று மருத்துவமனையில் வசதி இருக்கு, பேஷண்ட் வசதி இல்லை. இல்லை ஃப்ரீயா பார்க்குற மருத்துவமனைகள்ல போகும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த மருத்துவமனையில் அவைலபிளா இல்லை. ஸோ அந்த டைகாட்டமி இருந்துச்சு. 7 மருத்துவமனைகள் கதவு தட்டுறாங்க. 1, 2, 3. ஒரு நிமிஷம் உங்களை அந்த பெற்றவர்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அதை நான் காப்பாற்ற முடியலன்ற வலியோட அவங்க நொந்து உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மா வந்து கடைசியா சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா வைத்தியம் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நம்ம அங்க போய் ட்ரை பண்ணுவோம், ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதுவும் ஒரு தனியார் மருத்துவமனை தானே, அங்கேயும் காசு வாங்கிட்டு தானே வைத்தியம் பார்ப்பாங்க, அதுவும் அவ்வளோ பெருசா இருக்கு. எங்க மருத்துவமனை மதுரையில 1000 பெட்ஸ் உள்ள இருக்கிறதுலே பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்க தான். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல எப்படி நம்ம போய் அஃபோர்ட் பண்ண முடியும், காசு கொடுத்து வைத்தியம் பார்க்க முடியும்? அதனால அங்க போக வேணாம் அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லி இல்லைங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம், இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம், எல்லா வாட்டியுமே இந்த எல்லா கதைகளுமே இது மட்டும் இல்லை, எங்ககிட்ட வர எல்லா பேஷண்டோட கதைகளையும் பார்த்தீங்கன்னா விடாம தன்னுடைய குழந்தைக்காக போராடுறது, ஃபைட் பண்றது அம்மா மட்டும்தான். மதர் தான் எப்பயுமே she will fight. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட், அவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், அந்த கரேஜ், ஐ திங்க் அதை வந்து மேட்சே பண்ண முடியாது, வேற எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் உமா குழந்தை தூக்கிட்டு வராங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. உமாவோட ஹஸ்பண்ட் வரல, நாராயணன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க பேஷண்ட்டை. எங்கள் டாக்டர் பேர் பஞ்சவர்ணம், அவருக்கு வைத்தியம் பார்க்குறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பேஷண்ட்டை. தென் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல், எல்லாம் பிரச்சனையும் சால்வ்டு. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிரச்சனை ஜனனிக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி அந்த பொண்ணு பாடிச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த குழந்தைய தூக்கிட்டு சரி பண்ணிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. எங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸும் டாக்டரும் போய் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அழுதுகிட்டு இருக்கு. ஏம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு, ஏம்மா அழுகிற? உன் குழந்தை நல்லா இருக்குமா, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லுது, ஐயா என் பிள்ளைக்கு என்னால வைத்தியம் பார்க்க முடியல, என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியல, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிட்டாரு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை, இந்த சம்பவம் எனக்கு நிறைய கோபத்தை உருவாக்குச்சு. காரணம், 10,000 பேருக்கு மேல நாங்க இலவசமா பண்றோம் மதுரையில. 30 வருஷமா மதுரையில இருக்கோம். ஆனா மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட தெரியல அது. அப்பதான் முடிவு எடுத்தோம், நல்ல காரியம் பண்ணா மட்டும் பத்தாது, அதை 4 பேருக்கு சொல்லணும். இதுல உருவானதுதான் அறம் செய்து பழகு. அண்ணன் டைரக்டர் சீனு ராமசாமி சொன்னது போல, மருத்துவர் எப்படி இருக்கணும்ன்றத தெளிவா அவருடைய படத்துல காமிச்சிருப்பாரு. ஒரு கிராமத்துல ஒரு மருத்துவர் எப்படி போய் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் படம் நான் பார்த்தப்ப சத்யேந்திர தான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட. நானு, ஒய்ஃபு, பசங்களாம் வந்து பார்த்தோம். அப்ப ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த மூவி பிகாஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். சுயநலம் இல்லாமல் இன்னொருத்தவன் வழிய தான் வழியா நினைச்சிட்டு ஒரு பார்க்கிறவன் தான் மருத்துவனா இருக்க முடியும். அதை தெளிவா அவர் படத்துல காமிச்சிருப்பாரு. ஸோ தட்ஸ் வை ஐ கால்ட் him and I appreciated him from my side. அண்ட் எங்கேயோ, அதாவது மதுரையில் பிறந்திருந்தாலும் அவர் மெட்ராஸ் வந்து வேற ஒரு ஃபீல்டில் இருக்காரு, நாங்கள் வேற ஒரு ஃபீல்டில் இருக்கோம். பட் எங்கள் 2 பேரும் சேர்த்தது நாங்கள் வச்சிருக்கிற வேல்யூ சிஸ்டம், அதாவது நாங்கள் வச்சிருக்கிற கொள்கைகள். எனக்கு வயசு கம்மிங்க, எனக்கு 35 வயசு தான். அஸ்யூமிங் 50 வருஷம் உயிரோடு இருக்கேன்னு பார்ப்போமே, 85 வயசு வரைக்கும் இருந்தேன்னா இந்தியாவில் வந்து ஒரு சேஞ்ச் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நோயை பொறுத்த வரைக்கும் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், அது வேறுபாடு பார்க்காம வருது. அது தெளிவாக ரம்யா சொன்னாங்க அவங்க பேசும்போது. ஆனால் அதுக்கு வைத்தியம்னு வர்றப்ப அதுக்கு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடுகள் மாறி 50 வருஷத்துல, ஆர் மேபி அதுக்கு முன்னாடி கூட, கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர் ஆக்சசிபிளாக, ஒரு நல்ல மருத்துவம் அவனுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு உருவாகணும். அதுக்கும் ஒரு முதல் படியாக அறம் செய்து பழகு அமையும்னு நம்புறேன். நன்றி. அந்த பெண்ணு ஆக்சுவலி விஜய் இன்னைக்கு மறந்து வச்சிட்டேன். உங்க பெண்ணை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போற வழியில அப்படியே ஒரு படத்தை சைன் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த 2 சீன் தான் பண்ணிருக்கானா இல்ல ஃபுல்லா பண்ணனா தெரியல. நான் எப்பவுமே கேட்கற கேள்விதான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிக்க மாட்டான் செட்ல. அவரு இன்னொருத்தர் சொன்னாரு, மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தா எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்துல மன்சூர் அலிகானுக்கு பையனா வேற நடிச்சிருக்கான். ப்ரூஸ்லி ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஒன்லைன் என்ன சொன்னான்னா, ஒரு தமிழ் ஹீரோக்கும் ஒரு ஹாலிவுட் வில்லனுக்கும் பிரச்சனை தாங்க படம் அப்படின்னா. பாண்டியராஜ் சார் இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டை நல்லா வளர்த்துருக்கீங்க.